நம் அயலானே தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் எங்கள் தாத்தா புரட்சி பாவனன் பாவேந்தர் பாரதிதாசன். அப்படி நாங்கள் பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் என்கிற நிமிர்வு, அந்த பெருமிதம் எங்களுக்குள்ளே வருகிறது. எனவே அறிவி சமூகமே, எங்களை பெற்றெடுத்த அன்னை தமிழ் பேரிடமே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்கு என்பதை இல்லை, எதிர்கால தலைமுறையில் வாழ்க்கை என்பதை அறிவி சமூகம் அறிந்து என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்து விட்டீர்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் பல முறையாக வாழ்ந்துட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் 4 முறைக்கு மேல் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா எடப்பாடி ஆட்சியில் 4.5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் கைகளில் இந்த நாட்டை ஒப்படைத்து பாருங்கள். ஒரு 5 ஆண்டுகள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி நாங்கள் காட்டுகிறோமாய் இல்லையா இருப்பார்கள். பூமியின் சொத்தமாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோமாய் இல்லையா பாருங்கள். பெருங்கனவோடு நிற்கிறோம். தலையெங்கும் சிந்தனையெங்கும் கனவு என் தேசத்தின் உயர்வு, என் இன மக்களினுடைய உயர்வு, மேம்பாடு, வளர்ச்சி, தன்மானமிக்க பெருவாழ்வு என்ற கனவோடு இந்த களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு கை கொடுத்து வேளாண்மை சின்னத்தில் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். விவசாய பெருங்குடி மக்களே, விவசாயிக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். வேறு எவர் செலுத்துவோம்? யார் செலுத்துவோம்? நான் கேட்டேன், தாமரை எதுக்கு கொடுத்தீர்கள்? தேசிய மலரை எதுக்கு தேச மலரை எதுக்கு கொடுத்தீர்கள் என்று பதிலில்லை. யானையை கேட்டேன், யானை ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது, உயிர் உள்ளது எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். அப்ப யானையை கேட்டேன், காலமாட்டை கேட்டேன், உயிர் உள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். ஆனால் கடைசியாக ஒரு விவசாய சின்னத்தை கொடுத்தார்கள். ஏன் விவசாய சின்னத்தை கொடுத்தார்கள்? விவசாயி எவனும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதையே எனக்கு கொடுத்தார்கள். தன் உயிரை கொடுத்தாவது விவசாயம் சீமான் காப்பாற்றுவான் என்று என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். என் அன்பு மக்கள், கற்றறிந்தவர் மக்கள், பல்லாயிரக்கணக்கில் ஆசிரியர்கள் வேலை இல்லை என்று வீதியில் இருக்கிறீர்கள். ஊதிய உயர்வுக்காக போராடுகிறீர்கள். பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறீர்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு நிற்கிறீர்கள். படித்த மருத்துவர்கள் ஊதிய உயர்வுக்கு நிற்கிறீர்கள். பிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாட்டின் தலைவர்கள், இந்த நாடு காவிரியில் தண்ணீர் தர மறுப்பதை அவரவர் நீர்வளம் அவரவருக்கே என்று, என் மண்ணின் வளம் எல்லோருக்கும், அவரவர் மண்ணின் வளம் அவரவருக்கே என்று இருந்தால் இது எவ்வாறு தேசப்பற்றையும் தேசிய ஒருமைப்பாடையும் இறையாண்மையையும் காப்பாற்றும் என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமை அது கேரளாவுக்குத்தான், காவிரி நதிநீர் உரிமை அது கன்னடர்களுக்குத்தான் என்றால், அப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி எனக்கே என்று நான் வந்தால் எப்படி இந்தியாவில் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் இருக்கும் என்ற கேள்வியை இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தமிழனுடைய பேரன்பையும் பெருந்தன்மையையும் அவர்கள் ஏமாளித்தனமாகவும் இளிச்சவாய்த்தனமாகவும் மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் என்று எண்ணும்போது அளப்பெரிய கோபமும் வருத்தமும் வெறியும் நமக்கு உருவாகிறது. நான் மட்டும் ஒரு பேரன்புக்காரனாக பெருந்தன்மைக்காரனாக இந்த நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாடையும் கட்டி காப்பாற்றுகிற தேச குடிமகனாக இருக்க வேண்டும். மற்றவர் அவரவர் இனத்தவனாக இருந்தால் எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதே கட்சி இந்த நிலத்தில் காவிரி நதிநீர் உரிமையை பேசுவதில்லை. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மானமும் இனமானமும் கொண்ட தமிழ் மக்கள் நாங்கள் ஏன் ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்ற முடிவை எடுப்பதில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. இதே இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் காங்கிரசின் வெற்றிக்கு போய் உழைக்கிறார். அவன் வென்று வந்தால் நமக்கு தண்ணி தர மாட்டான் என்று தெரியும். அவன் வென்று வந்தால் மேகதாதில் அணையை கட்டுவான் என்றும் தெரியும். பிறகு அவன் வெற்றிக்காக அங்கு வாழ்கிற 1.25 லட்சம் 1,25,00,000 மக்கள், நம்ம 1.25 கோடி லட்சம் நம்ம வாழ்கிறோம். அங்க போய் அந்த மக்களின் வாக்கை இங்கே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரசுக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக போய் கேட்பதில் பிரச்சனை இல்லை. நாட்டின் முதலமைச்சராக எந்த அரசு, எந்த கட்சியின் தலைமை தமிழர்களுக்கு தண்ணி தர மறுக்குதோ
அந்த கட்சியை வெல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்கு கேட்பாரேனால் நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்.